கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 53வது நாள். இன்றைக்கி பசங்க நேற்று மேட்ச்சு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குனாங்க. அதனால் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி ரெஸ்ட் விட்டாச்சு. நீங்கள் மேட்ச்சு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா தொடர்ந்து 4-5 மேட்ச்சு கண்டினியூஸாக ஒரே டேஸில் விளாடுவோம். அப்படி விளாட்றப்போ பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் நல்லா பாடியை ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் விடுங்க பாடிக்கு. நீங்கள் அந்த பெயினோடு விளாட்றப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் பெயின் ஏற்படும். அதனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. இன்றைக்கி நான் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்பவும் போல் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரன்னிங் போயிட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸ்குவாடு, சிட்டப்ஸு, சைடு சிட்டப்ஸு, லஞ்சஸ்ஸு இதெல்லாம் ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட் வீதம் 4 செட்டு பண்ணேன். அதை முடிச்சுட்டு கீழே இருந்த ஒரு ஆலோப்லா கல் எடுத்து இன்றைக்கி ஹேண்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணேன். என்றைக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா யார் வர்றாங்க வரலையோ நீங்கள் போய் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு நீங்களே உணர்வீங்க. தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கபடி பிளேயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தினமும் பயிற்சி பண்ணுங்கள். தினமும் நல்ல உணவு சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். புது புது ஸ்கில்லை நல்லா கற்றுக்கங்க. உங்கள் லட்சியத்தை என்றைக்கும் நீங்கள் மறந்துடாதீங்க.